பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் கடந்த ஜூன் 28 வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யா அப்படிங்கிற பெண்ணை பற்றி பார்க்க போகிறோம். அந்த பெண் குழந்தைக்கு, அதாவது அவங்க வந்து ஒரு குழந்தை தாங்க, அந்த வாய்ஸ் ரெக்கார்டெல்லாம் அவங்க அப்பாவுக்கு அனுப்பி அந்த ரெக்கார்டை கேட்கும் பொழுது நம்மளுக்கே கண்ணீர் வர்ற மாதிரி இருக்குது. போரும்பா, இதுக்கு மேலே இருந்து எந்த விதத்திலயும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் உங்களுக்கு பிறந்ததே முதல்ல தப்பு, மன்னிச்சிருங்க. ஐம் சாரிப்பா. பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும்ட்டு அதை நினச்சி பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. இவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைகளிலும் தன்னுடைய பொண்ணுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்த அந்த மாமியார் மாமனார் மருமகனை ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இந்த தாய் தந்தை இருவரும் நீதிமன்றத்துக்கு சென்று போராடி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இதுலேயும் இவங்க மேலே நிறைய கான்ட்ரவர்சியை அள்ளி தெளிக்கிறது ரொம்பவே கேவலமாக இருக்குது. அந்த கான்ட்ரவர்சி அள்ளி தெளிக்காதீங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களது ஒரு நான் ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். ஃபர்ஸ்ட்டுங்க, இவங்களுக்கு கல்யாணமாகி 78 நாட்கள் தான் ஆகுது அப்படின்ட்டு தெரிவிக்கப்படுது. இந்த 78 நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கும் மேலாக தகப்பனார் வீட்டில் தான் ரித்தன்யா இருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. அவ்வளோ கொடுமைகளை ரித்தன்யா அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே மனசை நொறுக்கிற விஷயமா இருக்குங்க. கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் 10 நாள்லேயே பிரச்சனை வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க. ஏமா, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிரும், எல்லாத்தையும் சகிச்சுட்டு வாழ பழகிக்கணும், குடும்பம்னா ஒரு குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா புத்திமதி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை ரித்தன்யா எந்த வகையில் எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அப்பா தான் சொல்லிட்டாங்களே, எந்த கஷ்டமாக இருந்தாலும் தாங்கிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக கஷ்டங்களை பொறுத்து கொண்டு இனிமேயும் என்னால் கஷ்டத்தை பொறுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 28 ஒரு வாய்ஸ் மெசேஜை அனுப்பிட்டு காருக்குள்ளே இந்த தென்னை மரத்துக்கு அடிக்கிற பூச்சி மருந்தை குடித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாங்க. இவங்க உயிரை மாய்த்து கொண்டதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது அவருடைய கணவர் கவின்குமார் மற்றும் மாமியார் மாமனார் ஆகியவர்கள் மட்டுமே அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. மாமியார் மாமனார் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கம்மல் என்ன தங்கமா வைரமா வெள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோடெல்லாம் எடுத்து பார்க்கறது, நீ போட்டு வந்த நகையில் எங்களுக்கு டவுட் இருக்கு, இது தங்க நகையானே தெரியல, 150 சவரன் எப்படி தங்க நகையான எனக்கு தெரியல, எல்லாத்தையும் எடுத்து எங்கள்கிட்ட காட்டவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மன ரீதியாக மாமியார் இவங்களை துன்புறுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது. வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. இத்தனைக்கும் 150 பவுன் போக 70 லட்சம் ரூபாய் மதிப்பில் இவங்க கார் கேட்டிருக்கிறாங்க. அதையும் அந்த தந்தை வாங்கி அந்த காரில் தான் இவங்களை வீட்டுக்கே அனுப்பி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. 70 லட்சம் ரூபாய் கார் கொடுத்து 150 பவுன் நகையும் கொடுத்து அந்த நகையிலையும் ஒரு சந்தேகத்தை பட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஒரு மிருக ஜென்மங்கள் இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு மனித மிருகங்கள் நாட்டில் இருக்கிறதுக்கு இல்லாமே இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தா இருக்கு. சரி, மாமியார் வந்து ஒரு சைட்ல இருந்து கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கணவனாக இருந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த பொண்ணை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதை பண்ணாமல் மாமியார் மன ரீதியாக துன்புறுத்துறாங்கன்னா இந்த கணவர் கவின் இந்த உடல் ரீதியாக இந்த ரித்தன்யாவை பல முறை கொடுமைப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ட்டு தெரிய வருது. அந்த கொடுமைகள் எல்லாம் வெளியே சொல்ல முடியாத கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய தகப்பனா சொல்லும் பொழுது கண்களில் கண்ணீர் தான் வருது, வேற என்ன வருது? நம்ம தமிழ்நாட்டில் வரதட்சணை கொடுமையால் உயிரிழக்கிறாங்க ஒரு பெண் அப்படின்னு இருக்கும் பொழுது அவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ கன்னியாகுமரியில் ஒரு இன்சிடென்ட், பெண் வழக்கறிஞர் அவங்களுக்கு ஒரு வரதட்சணை கொடுமை அப்படின்ட்டு வந்து புகார் அளிச்சிருக்கிறாங்க, உயிரிழந்து போயிருக்கிறாங்க. இங்கே யூடியூபர் சுதர்சன், டெக் பாஸ் அப்படிங்கிற ஒரு சாம்ராஜ்யத்தையே தூக்கி நிப்பாட்டின யூடியூபர் சுதர்சன் அவருடைய மனைவி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. வரதட்சணை கேட்குறாரு, 20 பவுன் நகை கேட்குறாரு, யாருக்குனே 30 பவுன் நகை நான் போட்டு தான் வந்து 5 லட்ச ரூபா லக்கம் கொடுத்தேனே அனுப்பி வச்சாங்க. இன்னொரு 5 லட்ச ரூபா கேட்குறாரு, என்னோட யூடியூப் சேனல் நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணும், இன்னொரு 5 லட்ச ரூபா கொண்டு 20 பவுன் நகை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு சுதர்சன் கேட்குறா. சுதர்சனோட ஒய்ஃப் காவல் ஆணையர் அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை சுதர்சன் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரித்தன்யா வழக்கு போயிட்டுருக்கு, இந்த ரித்தன்யா வழக்கு போகிறதுனால இதிலிருந்து நம்மளுக்கும் ஏதாவது கிடைக்கும் அப்படிங்கிற பேரில் தன்னுடைய மனைவி என் மேலே உள்ள சின்ன சின்ன கோபத்தில் இப்படிலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் எந்த வரதட்சணையும் வாங்கலை, கேட்கலை, எதுவுமே நான் பண்ணலை, அவங்க எனக்கு போட்டது ஒரே மோதிரம், அந்த மோதிரத்தையுமே நான் திருப்பி கொடுத்துட்டேன், அந்த மாதிரி தான் சுதர்சன் அவர்கள் சைட்லேருந்து சொல்கிறாங்க. ஆனால் எது உண்மைன்னு போக தான் தெரியும். இந்த ஒரு விஷயத்தில் சுதர்சன் சைட்லேருந்து காம்ப்ரமைஸ் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. உண்மையாகவே சுதர்சன் வரதட்சணை கொடுமை பண்ணியிருந்தால்
தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையாவே இருக்குது. ஆனால் நல்ல வேலைங்க, சுதர்சனுடைய ஒய்ஃபை வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே. ரித்தன்யா இதை கொஞ்சம் ஹேண்டில் பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தானுங்க தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் இது எல்லாத்துக்கும் என் மேலேயே தப்பு சொல்லிக்கிட்டே இருக்காங்கப்பா, இந்த விஷயத்தில் என் மேலே தப்பே இல்லைப்பா. அப்போ எவ்வளவு தூரம் கொடுமைகளை அனுபவிச்சிருந்தா இந்த விஷயத்தில் என் மேலே சுத்தமாக தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷமருந்தை அருந்தி தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்திருப்பாங்க. அந்த ஒரு ஆடியோவை கேட்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியுதுங்க, தற்கொலை பண்ண போகிறேன், இதோட என் லைஃப் முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியோ வந்து அனுப்பியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு வாரம் 10 நாள்ல இருந்து தகப்பன் வீட்டில் ஒரு 20 நாள் இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு மாமனார் மாமியார்லாம் வந்து மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு போயிருக்காங்க. அடுத்து மறுபடியும் ஒரு 10 நாள் வந்து இருந்திருக்கிறாங்க. அந்த 10 நாள் கழிச்சுமே ஒரு அரை மணி நேரங்க இவங்களும், அதாவது ரித்தன்யாவுடைய தகப்பனாரும் அவங்களுடைய அம்மாவும் கோவிலுக்கு போயிருக்காங்க. கோவிலுக்கு போன டைமில் ஒரு அரை மணி நேரம், ஒரு 11 to 12 இந்த 1 மணி நேரத்தில் அவருடைய கணவர் கவின் கால் பண்ணி, இங்கே நடந்ததெல்லாம் உன் அப்பா அம்மாட்ட சொன்னேன்னா நான் சூசைட் பண்ணிக்கிடுவேன், நீங்கள் உடனே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொலை பண்ணிடுவேன், இவர் வந்து தன்னைத்தானே கொன்னுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டினதால ரித்தன்யா கிளம்பி அங்கே போயிருக்கிறாங்க. அந்த 1 மணி நேரம் ஃபோன் காலை மட்டும் ரித்தன்யா அட்டம் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனா சொல்லிட்டு இருக்காரு. அந்த 1 மணி நேரத்தில் தான் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டியிருக்கான். நீ என்னடா சாவுறது, நீ தானடா என்னை குடும்பப்படுத்துறது, நீ செத்து எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு நான் செத்து என் உயிரை நான் விட்டுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட நான் ஃபாஸ்ட்டாக முந்திக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு தான் என் பொண்ணு தற்கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனார் வந்து அழுதுட்டு இருக்கிறாரு. இந்த ரித்தன்யா கேஸில் முதல்ல 28ஆம் தேதி இறந்துருக்கிறாங்க. 29ஆம் தேதி கேஸ் போடும் பொழுதே அந்த மாமனாரையும் கவினையும் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. கவினையும் கவினுடைய அப்பாவையும் கொடுமைப்படுத்தின, மனநல ரீதியாக கொடுமைப்படுத்தின மாமியாரை அரெஸ்டே பண்ணலை. அதுக்கப்புறம் மறுபடியும் போராடி தான் அரெஸ்ட் பண்ணுறதுக்கும், அரெஸ்ட் பண்ணுங்கன்னு இந்த தகப்பனார் சைடில் இருந்து ரொம்ப ப்ரெஷர் போட்ட பிறகு தான் காவல்துறை சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து நெஞ்சொலி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மறுபடியும் நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் மூலமாக தான் அந்த மாமியாரை வந்து அரெஸ்டே பண்ண முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறதா அந்த தகப்பனாருடைய ஒரே கோரிக்கையாக இருக்குது. முதல்ல வந்து அவர் சொல்கிறார், இல்லை விட்டுறான் தான் நினச்சேன், என்னுடைய பொண்ணே போயிடுச்சு இனிமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம் தான் நினச்சேன். ஆனால் இதற்கு ஒரு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்ட்டு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகப்பனார் சொல்கிறாரு. இப்போல்லாம் கல்யாணத்தை எப்படி திரும்பாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல தான் அந்த வந்து கொடுமைகள்லாம் இருந்துச்சு, வரதட்சணை கொடுமைகள், சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்தில் இப்போ தான் இன்ஸ்டா வந்துச்சு, யூடியூப் வந்துச்சு, நிறைய டெக்னாலஜிலாம் வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரியான கொடுமைகள்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட அவங்களும் பெரிய பணக்காரங்க தான், இருக்கிறத வச்சு அழகாக 7 ஜென்மத்துக்கும் அவங்களால வாழ முடியும். ஆனால் கல்யாணத்தையும் ஒரு பிஸ்னஸாக பார்க்கறதுனால தான் இப்படி பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. கல்யாணத்தை பிஸ்னஸாக பார்க்காதீங்க, கல்யாணத்தை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு லெவலாக பாருங்களே தவிர கல்யாணத்தையும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி 70 லட்ச ரூபாய் கார் வாங்குறது, 150 பவுன் நகை வாங்குறது, அந்த 150 பவுனுமே நகை பத்தலை அப்படின்னு சொல்கிறது, நகை ஒரிஜினலாக இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பேரில் பொண்ணை கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரியான கொடுமைகளை தான் இந்த குடும்பம் பண்ணியிருக்கிறாங்க ரித்தன்யாவுக்கு. ரித்தன்யா வந்து நான் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பொண்ணுடைய வாய்ஸ்லேயே தெரியுது, அந்த பொண்ணுடைய ஃபேஸ்லேயே தெரியுதுங்க எவ்வளவு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையை சொல்லப்போனால் அந்த ரித்தன்யாவே தங்கோங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அவங்கள வச்சு வாழ்கிறதுக்கு இந்த கவின் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கொடுத்து வைக்கல, அவனுக்கும் வாழ வைக்க கொடுத்து வைக்கல, அவனையும் ரித்தன்யாவையும் உலகத்தில் வாழ விடாமல் அனுப்பி வச்சுட்டான் அப்படிங்கிறது தான் ரொம்ப சோகத்தோடைய உச்சமாக இருக்குதுங்க. தன்னுடைய ஃபோன் காலில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அவங்க சொல்லும் பொழுது, வாட்ஸ்அப்பில் ரெக்கார்டு அனுப்பும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, நீயும் அம்மாவும் தான்ப்பா எனக்கு உலகமே, இனிமேலும் உங்களை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை. ஏன்னா 2 முறை ஏற்கனவே வீட்டில் வந்து இருந்து மாமியார் வந்து பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி சாரி கேட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. மறுபடியும் இன்னும் நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை, என்னுடைய லைஃப்பை நான் முடிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த ஆடியோலேயே தெரியுது, அழுகையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆடியோவில் நல்லாவே தெரியுது, நல்லா கேட்குது, நல்லா உணர்ச்சிகளை உணர முடியுதுங்க. தன்னுடைய வாழ்க்கை இதோடு முடிய போகுது அப்படிங்கிறத நினச்சி தான் அந்த ரித்தன்யா பேசியிருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை முடிய போகுது. நீங்கள் வந்து கவின் ரூமுக்கு போனீங்கன்னா பாத்ரூமில் நான் வந்து ஹேண்ட்பேக்கில் சாவி வச்சுருக்கிறேன், அந்த லாக்கரை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நகைகள் எல்லாமே இருக்குது, நீங்கள் போட்ட நகைகள், அம்மா போட்ட நகைகள், மாமா போட்ட நகைகள்னு எல்லாமே இருக்குது. அதை மட்டும்தான் நான் சேஃப்டியாக லாக் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனமுருகி பேசியிருக்கிறாங்க. நான் சாகிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் கவினும் கவினுடைய அப்பாவும் கவினுடைய அம்மாவும் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாங்க. அதாவது இந்த மனுஷங்களுக்கெல்லாம் ஆசை கண்ணை மறைக்குதுங்க, இருக்கிறத வச்சு வாழ பழகவே தெரியலைங்க. ஆசை கண்ணை மறைச்சி கல்யாணத்தையும்
மீதி எந்த வழியிலையும் சம்பாதிச்சுட்டு போங்க. அது ரெண்டாவது. கல்யாணத்தையும் ஒரு பொண்ணையும் அதையும் ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அதிலிருந்து நம்ம கார் வாங்கிக்கிடலாம், வீடு வாங்கிக்கிடலாம், பிளாட் வாங்கிக்கிடலாம். இதெல்லாம் எதுக்கு? ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை நல்லா வச்சு வாழ பழகிக்கோங்க, அதுதான் கல்யாணம். இதில் இந்த வீடியோஸ்லாம் சோஷியல் மீடியாவில் பரவி ரொம்ப நாள் ஆச்சு. நீ எதுக்கு கேட்கலாம், நீங்கள் ஒரு 10 நாள் கழிச்சு எதுக்கு வீடியோ போடுறீங்க, அதான் எல்லா நியூஸுமே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடுறதுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிச்சின்னு கூட சொல்லலாம். நான் கடந்த 1 வீக்காகவே அஜித் குமாரோட கேஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு, அதில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இதை விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவர்கள் மூவருக்கும் சரியான தக்க தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதே போல் இன்னொரு கொடுமையோடைய உச்சம் என்னடானா, சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோஸ்லாம் பரவ ஆரம்பித்த பிறகு ரித்தன்யாவுடைய தந்தையை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, தாயை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. மீடியாஸ்க்கு இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. அப்படிங்கிற பட்சத்தில் நிறையா வரதட்சணை கொடுமைகளுக்கான கம்ப்ளைண்ட்டுகள் அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு 1 வீக்கில் கம்ப்ளைண்ட் வர அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சா, உடனே ரித்தன்யா அவர்களுடைய தந்தையை போட்டு பழக்காத நியூஸ் சேனல்ஸ் வந்து கிடையவே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அவங்களே சோகத்தில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலைனாலும் உதவி செய்யலைனாலும் உபத்திரம் செய்யாமல் இருந்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே கட்டி கொடுத்தீங்க, பணக்காரனாக இருக்கான்னு தானே கட்டி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரவர்சி யார் மேலே? ரித்தன்யாவுடைய தந்தை மேலே. அவர் அதுக்கு கொடுத்த ஒரே பதில், பணத்துக்காக நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கல, பணம் தான் எங்கள்கிட்டையுமே இருக்குது, 70 லட்ச ரூபாய் கார் கொடுத்துருக்குறோமே, 150 சவரன் கல்யாணம் அன்னைக்கே போட்டு அனுப்பியிருக்கிறோமே, இதுக்கு மேலே என்ன? இன்னொரு பையனையும் நாங்கள் பார்த்து கல்யாணம் முடிச்சிருக்க முடியுமே. அவன் நல்ல பையன், நல்லா வச்சு பார்த்துக்கிடுவான், ஃபேமிலிலாம் நல்ல ஃபேமிலின்ட்டு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நாங்கள் வந்து பொண்ணு கொடுத்தோம், இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ரித்தன்யாவுடைய தந்தை பேட்டி கொடுக்குறாரு. இத்தனைக்கும் அவர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு புரோக்கர் தான். ஒரு புரோக்கருக்கே இந்த நிலைமைன்னா சாதாரண மனுஷங்களுக்கு யோசிச்சு தாங்க பார்க்கணும். நீங்களும் ஒரு கல்யாணம் அந்த மாதிரியான ஸ்டெப்பெல்லாம் எடுத்தீங்க பெரியவங்க அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வரதட்சணையில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் பொண்ணு நல்ல பொண்ணா, பையன் நல்ல பையனா, 2 பேரையும் சேர்த்து வச்சா நல்லா வாழுவாங்களா, 2 பேருக்கும் முழு சம்மதம் இருக்கா, விருப்பம் இருக்கா, அதெல்லாம் கேட்டு கல்யாணம் முடிங்க. சும்மா கல்யாணம் முடிஞ்ச ஒரே வாரத்தில் கோர்ட் வாசலில் போய் நிற்கிறது, வரதட்சணையில் கொடுமைப்படுத்துறது, கொல்றது, இது மாதிரிலாம் நினச்சி பார்த்துறாதீங்க. இப்போ வந்து ரித்தன்யா பொண்ணு இறந்து போயிடுச்சு, உங்கள் குடும்பம் கூண்டோட கைலாசம் போயிடுச்சு. அந்த கூண்டோட கைலாசம் போய் நீங்கள் ஜெயிலில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சொத்தெல்லாம் சும்மா தானே கிடக்குது. இது உங்கள் சொந்தக்காரன் எவனாவது ஏமாற்றி அது துரண்டி திருடி தின்னுட்டு தான் போகிறான். ஸோ பணம்னு அலைஞ்சி எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது ஒன்று தாங்க, பணம் என்றைக்குமே நம்ம கூட இருக்காது. ஒரு நாள் இருக்கும், இன்னொரு நாள் இருக்காது. பணம் இல்லாத நேரம் நம்ம கஷ்டப்படலாம், அது வந்து இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பணமும் ஒரு அத்தியாவசியம் தான் நம்ம வாழ்கிறதுக்கு. பட் இருந்தாலும் பணம் மட்டும் நம் வாழ்வதற்கு அத்தியாவசியம் கிடையாது அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேங்க. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலும் நடக்கிற நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெரியல நடத்தப்பட்டு இருக்கீங்களா? டோன்ட் வரி காய்ஸ், பிரேம்குமார் இஸ் ஹியர். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.